Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 947 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி சான்ஸ் கிடைச்சதா தப்பிச்சாமான்னு முடிவு பண்ணாம அவங்க கூட சண்டை போட்டு அவனோட ஹாக்கி பவரை எப்படியாச்சும் டெவலப் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணால. இதுல பெருசு வேற சப்போர்ட். சரி, இப்ப சாப்பர் இவனை காப்பாத்தணும் தான் இங்க வந்தான். ஆனா இங்க நம்ம பையன் பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்க்கும்போது இவனைத்தான் இந்த ஜெயில் மெம்பர்ஸ்ட இருந்து காப்பாத்தணும் போல. கிளம்பலாம்பா. ஆனா ஒக்கிக்கோ என்ன தெரியுமா சொல்லுவா? சாப்பர் நம்ம போய் ஓலின காப்பாத்தலாம்பா. எப்படி இவ்வளவு சம்பவம் நடந்ததை பார்த்துட்டும் இந்த ஒக்கிக்கோ மறுபடியும் போய் பிக் மாமா காப்பாத்தணும்னு சொல்றான்னா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அட அறிவு கட்ட முண்டோம். மண்டையில மாறு வேஷம்னு ஸ்கார்ஃப கட்டின உடனே உள்ளுக்குள்ள இருக்க மூளை என்ன ஒர்க் ஆகாம போயிருச்சா? கொஞ்சம் கழட்டி விடு, காத்து போகட்டும். அவளை நம்ம போய் காப்பாத்தணும். நம்ம வந்தது லூஃபிய காப்பாத்த, வேணா அவனை காப்பாத்துவோம். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க கூடாது. வா, வேணா அவனை காப்பாத்துவோன்ட்டு கிளம்பிடுவாங்க. எப்படியும் போற வழியில இந்த வில்ல பயிலாம் ரவுண்டு கட்டி அட்டாக் பண்றாங்கிற பேர்ல காமெடி பண்ணுவானுங்க. சோ சாப்பர் வழக்கம் போல பாடியை நல்ல பெரிய சைஸுக்கு மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் போற போக்குல பொலந்து கட்டிக்கிட்டு போயினே இருப்பான். இங்க லூஃபி அவனோட ஹாக்கி பவரை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா வேலைக்கே ஆகல. ஒழுங்கா சண்டைக்கு வாங்கடா, இல்லன்னா நான் அவசரத்துல எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு ஏதோ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்ப அந்த சங்கிலி மட்டும் அவன் கையில போடலன்னா அப்பவே வெளியில வந்திருப்பான். என்ன பண்றது? பட் அவன் உள்ள உட்காந்துட்டு கவலையெல்லாம் பண்ணல. லூஃபி போற சண்டைய பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பையன் ஜாலியா ஃபுல் எனர்ஜில போட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான்ல. அதுவும் எப்படின்னா அடிச்சு போட்டுட்டு ஓடுனா பரவாயில்ல, அடுத்தடுத்து வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு இருந்தானா அது அவனுக்கு அவமானம் இல்லையா? வார்டன் வைஸ் வார்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மானக்கேடு வெக்கக்கேடு ஆயிருச்சு. இப்ப மேட்டர் என்னன்னா லூஃபி இங்க ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருக்கான். மத்த பிரிசனர்ஸும் இப்ப வெளியில தான் நின்னுட்டு இருக்கானுங்க. அவன் சண்டை போறத பார்த்துட்டு அவனுங்களும் வெறியாகி சண்டை போட ஆரம்பிச்சானுங்கன்னா அப்புறம் இவனுங்களுக்கு தான் பஞ்சாயத்து. அப்புறம் 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 ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அவனுங்களை செல்லுக்குள்ள அடைச்சிடலாங்கிற மாதிரி அந்த வைஸ் வார்டன் டெய்ஃபுகோ சொல்லுவான். அவனுங்களுமே பாத்தீங்கன்னா இப்ப லூஃபியை சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம காட்ஸ் வேற கம்மியா இருக்காங்கல்ல, பேசாம நம்மளே அடிச்சிடலாமான்னு வேற ஐடியா. இத கேட்ட வார்டன் என்ன பண்ணிட்டான், நைஸா ஒரு பிளான போட்டுட்டு இந்த டெய்ஃபுகோ இருக்கான்ல அவங்கிட்ட கன்னை ரெடி பண்ணி வைக்க சொல்லுவான். அவனும் பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அதை பண்ணணுமான ஒண்ணு ஆமா பண்ணியே ஆகணும்பா. என்னத்த பண்ண போறானுங்கன்னு தெரியல. சரி, இப்ப வார்டன் என்ன பண்ணுவான், அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே பேசாம ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா அதான் இல்ல. அவன் எல்லாத்தையும் நல்லா சூப்பராவே மைண்ட் வாஷ் பண்ணிடுவான். என்னன்னா உங்க ஃப்ரெண்டுல ஒருத்தன் இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல அப்படின்னு அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் வேற வழி இல்லையா, நம்ம இதை பண்ணித்தான் ஆகணுமா அப்படி இப்படின்னு வேர்த்து ஊத்துது. அவன் வேற பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானே, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு. அதாவது இந்த உடோன் ஜெயிலுக்குன்னு சொல்லி ஒரு அமைதி நிலவணும். அந்த அமைதிக்கு ஏதாச்சும் பக்க விளைவுகள் ஏற்பட்டா அதை பண்ணவங்களுக்கும் சரி அதை பண்றத வேடிக்கை பார்க்கறவங்களுக்கும் சரி ஒரே தண்டனை தான் வழங்கப்படும். தூக்கி வாரி போட்டுருச்சு. அண்ட் இந்த தப்புக்கான முதல் தண்டனை கையை வெட்டுறது, அதுக்கப்புறம் காலை வெட்டுறது, அதுக்கப்புறம் தான் தலையை அப்படியே ஸ்லைஸ் மாதிரி வெட்டுறது. நீங்க கண்ட்ரோல் இல்லாம தையெட்டு திரியிற அந்த லூஃபியை மட்டும் பிடிச்சிங்கன்னா உங்க யாருக்கும் இந்த தண்டனை கொடுக்க மாட்டோம்னு லூஃபி பார்த்துட்டு, ஏன்டா ஆளுதான் அந்த காலத்து அண்டார்டிகா யானை மாதிரி இருக்க, மண்டையில ஒரு 1/4 இன்ச்சு காய்ச்சி மூளை வேண்டாமா, நீ சொன்ன ஐய செஞ்சிருவாங்களா அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாம் வெறி கொண்டு வந்து லூஃபியை லாக் பண்ணிடுவானுங்க. லூஃபி புலம்பி தள்ளுவான், ஆட லூசுக்கு இருக்கானுங்களா, உங்களுக்காண்டி தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா நீ பண்ணிட்டு போயிருவப்பா, நீ பண்ணதை வேடிக்கை பார்த்த குத்தத்துக்காகவே எங்களையும் வச்சு செஞ்சிருவானுங்க. சரி, அப்படியே இவன் கூட சேர்ந்து சண்டை போட்டு இந்த இடத்தை விட்டு வெளியில தப்பிச்சு போனாலுமே கைடோவும் உரோச்சியும் சும்மா விட மாட்டானுங்க. இவங்கள வளைச்சு வளைச்சு வச்சு சம்பவம் பண்ணுவானுங்க. அவனுங்க மூஞ்சிகளை யோசிச்சு பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள பகீர் இருக்குது. அப்படி இருக்கும் போது ஒரு பொடிப்பையில நம்பி இறங்கி சண்டை போடுவாங்களா என்ன, எல்லாம் பாஞ்சவனை லாக் பண்ணிடுவாங்க. அந்த டைம் தான் அவனுங்க எதுக்காண்டி இங்க வந்து மாட்டினானுங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதாவது கொசுக்கி ஃபேமிலிக்கு இவனுங்க சப்போர்ட் பண்ண காரணத்துக்காகவே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி தூக்கி ஜெயில போட்டானுங்க. அண்ட் இப்ப தானே யாசுயா லைவா போட்டு தள்ளி ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே இன்னும் பீதி ஆகுது. சரி, அப்படியே இந்த இடத்தை விட்டு இவனுங்க தப்பிச்சு வெளியில போனாலும் இந்த கண்ட்ரியில சாப்பிடறதுக்குன்னு எதுவுமே இல்ல, சொல்ல போனா ஃப்ரீடமும் இல்ல. அதுக்கு இவனுங்க இந்த ஜெயிலே இருந்துட்டு போயிடலாமே, வெளியில போய் சோறு இல்லாம அங்க இங்கன்னு அல்லாடுறதுக்கு வேலை செஞ்சதுக்கு இவனுங்க கொடுக்குற டம்ப்ளிங்ஸ் வாங்கி தின்னுட்டு போயிடலாம்ல. இதெல்லாம் கேட்ட வார்டன் அது பேசாம நாங்க சொல்றதை கேட்டு இங்கேயே இப்படியே இருக்கணும், ஏதாச்சும் எசக புசக பண்ணீங்க தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருவேன்பா. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா லூஃபி வந்து இந்த ஊரை சேர்ந்தவன் இல்ல, கடல் கடந்து வந்தவன். அவன் இந்த மாதிரி குட்டையை குழப்பி விட்டுட்டு திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டான்னா மாட்டிட்டு முழிக்கிறது இவங்க தானே. சோ எங்களோட பிரச்சனையில தேவையில்லாம உள்ள வந்து எங்களுக்கு ஹோப் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா அழுவானுங்க. எல்லாத்துக்குமே இங்க இருந்து தப்பிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசை. ஆனா அப்படி பண்ண முடியாது. கைடோங்கிற ஒருத்தன் பேரை கேட்டவனே உள்ளுக்குள்ள கதி கலங்கி போயிருது. சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டெய்ஃபுகோ
ஈகோங்கிறவன் ஒருத்தனை சுற்றுவான். எதுக்குன்னா அந்த முட்டா பைய டெமோ காட்டுறானாமா. கண்ணுகளா நீங்க எல்லாம் மத்தவங்கள பத்தி கவலைப்படுற நிலைமையில இல்ல, உங்க நிலைமையே பரிதாபகரமா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவானா. என்னடான்னு பார்த்தா அவன் சுட்ட இடம் வந்து பயங்கரமா எரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம பாடி ஃபுல்லா பச்சை கலர்ல பேட்சா விழும். அதுவும் கொடூரமா எரியும். அதோட ஸ்டாப் ஆனா பரவாயில்ல, அந்த பேச்சஸ் அவன் பாடியில இருந்து மத்தவங்க பாடிக்கெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் கண்ணா பின்னாடி எரியும். என்னங்க இது என்னன்னு கேட்டா நான் தான் சொன்னல அடுத்தவனுக்கு கருணை காட்டாதீங்கன்னு மாட்டிட்டீங்களா. கண்ணுகளா இது ஒரு கண்டேஜியஸ் பிளேக். இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தனை எவன் வந்து தொடுறானோ அவனுமே இன்ஃபெக்ட் ஆவான். இதை எக்ஸாம்பிளுக்காண்டி நான் பண்ணேன். எவனாச்சும் முட்டாள்தனமா பண்ணீங்கன்னா அவனுக்கு இதான் நிலைமை அப்படின்ட்டு பெரிய பருப்பு மாதிரியே பேசுவான். ஆக்சுவலா இதை உருவாக்குனதே குயின் தான். அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் உருவாக்குறது ரொம்ப பிடிக்குமாமா. அப்படின்னா இதை அவனுக்கு பிக்மாம் மேல யூஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல டாப்பைலுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்த மேல சுட்டு அவன் மேலேயே டெமோ காட்டுவான். இதுல வேற லூஃபியை கிண்டல் பண்றது. என்ன லூஃபி நீ இப்படி எல்லாம் இறங்கி சண்டை போட்டீங்கன்னா உங்க கூட சேர்ந்து பிரிசனர்ஸும் சண்டை போடுவானுங்களா, பயந்தாங்கோலிங்க. எங்க தண்டனைய பார்த்தாலே எவனா இருந்தாலும் சரி எமனா இருந்தாலும் சரி ஆடி போயிருவான். இவங்களுக்குள்ள எதிர்க்கணுங்கிற அந்த எண்ணமே வராம இருக்கணும் தான் எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு யோசனை கூட அவங்களுக்கு வராது. அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணோன்னு லூஃபி பார்த்துட்டு டேய் ஓவரா பண்ணாரா, நான்லாம் உன் கையில சுடுவாங்க மாட்டேன்பா. ஏண்டா இப்ப தாண்டா உன் கண்ணு முன்னாடி டெமோ காமிச்சேன். நான் யாராச்சும் ஒருத்தனை சுட்டா அதுல இருந்து இன்னொருத்தனுக்கு பாஸ் ஆகும். அதனால நீயும் சாகத்தான் போறேன்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டுவான். லூஃபி எவ்வளவு கத்துவான். அட அறிவு கட்டவனுங்களா விடுங்கடா, அப்புறம் அவன் சுட்டான்னா நம்ம எல்லாத்துக்கும் பரவி அம்பிட்டு வரும் செத்து போயிருவோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாரும் ஒன்னாவே செத்து போயிருவோம் அப்படின்ட்டு சாகவே தயாராயிட்டானுங்க. ஏன்னா இப்படி ஒரு நரகத்துல வாழ்றதுக்கு அவனுக்கு சாகிறதே பெட்டர்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல. உடனே லூஃபி என்ன சொல்லுவான், டே ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் மட்டும் அதை தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்களே மைண்ட் மாதிரி என் கூட நின்று சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அடுத்தால சுட எய்ம் பண்ணுவான். அந்த டைமுங்கும் போது கவர்மெண்ட்ஸும் அங்க இருந்து சத்தம் போட்டு சிரிப்பான். என்னடான்னு கேட்டா அவங்க கிட்ட சொல்லு இன்னுமே அவங்களுக்கு ஹோப் இருக்குன்னு. இதுதான் கைடோவை காலி பண்ற கடைசி சான்ஸ். இதை மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். ஆக்சுவலா அந்த செல்லுக்குள்ள இருக்கவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பையன் இன்னும் உயிரோட இருக்கான்னு. உள்ள யார் இருக்கா என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஏதாச்சும் பீஸ்டான்னு சொல்லி கேட்பாங்க. அது உள்ளுக்குள்ள பீஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான கைதி இருக்கான். அதனாலதான் அவனுக்கு இன்ஃபெக்ட் ஆன ஃபிஷஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. இதை பண்ண சொன்னதே ஒரோச்சி தான். அதைத்தான் 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை தின்னுட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானா பாத்துக்கங்களேன். எப்பவுமே ஒரோச்சியோட பேச்சை எதிர்த்து எதுவுமே இவங்க பண்ணக்கூடாது. ஆனா இவன் பண்ணியிருக்கான். அதனாலதான் இவனுக்கு இந்த தண்டனை. எப்படி இன்ஃபெக்ட் ஆன ஃபிஷ் தின்னா செத்து போயிருவான்னு நினைச்சுதான் ஒரோச்சி இப்படி ஒரு தண்டனை கொடுத்தான். ஆனா அவன் அதை தின்னே ஜாலியா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் அக்கசாயா நயன சேர்ந்தவன்னு சொன்ன உடனே எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு தான் இது வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் உயிரோட இருக்காங்களே, இதுக்கப்புறம் அவனை உயிரோட வச்சா வார்டனுக்கு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த கலவரத்துல அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லாம் அவனை போய் கொல்லுங்கடான்னு ஆர்டர் போட்டுருவான். இங்க ஓகேக்கும் அந்த வாய்ஸை கேட்டே கண்டுபிடிச்சிட்டா அது கவர்மெண்ட் ஒண்ணு. இப்ப அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்ல. அதனால களத்துல இறங்கி அவன் சண்டை போட்டு காப்பாத்துற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். இங்க உள்ள சில பேர் போயிட்டானுங்க. போயிட்டு எப்பா நீ தான் அந்த லெஜெண்டரி அக்கசாயா நயன சேர்ந்தவனா, உன்னை இங்கேயே காலி பண்ணிடுறேன்ட்டு ஒருத்தன் வெட்ட வருவான். வெறும் ஒரு மீன் முள்ளு, ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மீன் முள்ளு, அதை யூஸ் பண்ணி அவனை மட்டை பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம சும்மா மாசா ஒரு டைலாக் பேசுவான். நான் என்னோட லார்டு ஓடனை நினைச்சுக்கிட்டே 13 வருஷமா இங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா, அதுவும் இன்ஃபெக்ட் ஆன ஃபிஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டு. அதனால உங்களை மாதிரி சப்ப பீஸுங்கெல்லாம் வந்து நீ அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல முடியாது. முடிஞ்சா தொட்டு பாருங்கடா, அக்கசாயா நயன சேர்ந்த கவமட்சு த கப்பா சாதாரண சுப்பா இல்லடா அப்படின்ட்டு பயங்கரமா டைலாக் அடிப்பான். மொத்தத்துல அவன் பக்கத்துல எவனும் நெருங்க முடியல. சரி இதுக்கப்புறம் லூஃபி சொன்ன கேட்டு எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாயிலா இல்ல மறுபடியும் லூசுத்தனமா தான் பண்ணாயிலான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.